ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் பெய்து வரும் கனமழையால் 45 பேர் உயிரிழந்துள்ளனர். சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் மழை வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதால் மக்களின் இயல்பு நிலை முடங்கியுள்ளது. ஃபைலின் புயலிலிருந்து ஆந்திராவும் ஒரிசாவும் தப்பினாலும் அம்மாநிலங்களில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திராவின் கடலோர பகுதிகளைச் சேர்ந்த 9 மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த 75,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஸ்ரீகாகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் 178 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கு இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக 5.64 லட்சம் ஹெக்டேர்களில் பயிர்கள் கடுமையாக நாசமடைந்துள்ளன. 6,500க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. கடுமையான மழை காரணமாக நகரங்கள் மற்றும் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பிரகாசம், குண்டூர், விசாகப்பட்டினம், மெஹபூப் நகர், ஹைதராபாத், குர்னூல், விஜயநகரம், கிழக்கு கோதாவரி, நலகொண்டா, வாரங்கல் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தெலங்கானா மாவட்டங்களிலும் கனமழையால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஒடிசாவில் தொடர்ந்து 7வது நாளாக பெய்து வரும் மழையால் 7 கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்துக்கு 16 பேர் பலியாகியுள்ளனர். தாழ்வான பகுதிகளிலிருந்த 1,50,000 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.